ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 18வது நாள். நாம சிந்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய பஞ்சாரண்ய கஷேத்திரங்கள்ல 5வது திருத்தலமாக விளங்கக்கூடிய திருக்கொள்ளம்புதூர் அப்படிங்கிற அற்புதமான திருத்தலத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். வாங்க. பஞ்சாரண்ய சேத்திரங்கள்ல வில்வவனநாதராக வில்வ காட்டுல இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடியது திருக்கொள்ளம்புதூர் அப்படிங்கிற இந்த ஊர். பின்னாள்ல இது திருக்களம்பூர் என்று அழைக்கப்படுகிறது. இப்ப நம்ம கூகுள்ல தேடினோம்னா திருக்களம்பூர் அப்படின்னு தான் இந்த கோவிலை நம்மால அறிந்து கொள்ள முடியும். நாம 5 வகையான வனத்தில் இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய கோவில்களை தொடர்ந்து 4 நாட்களாக சிந்தனை செய்து இன்றைக்கு 5வது நாளாக நிறைவாக இந்த பஞ்சாரண்ய சேத்திரத்தை நிறைவு செய்ய இருக்கிறோம். சரி, இதை தான் இப்பதான் முதல்ல பார்க்குறீங்க, இதுக்கு முன்னாடி பதிவுகள் பார்க்கல அப்படிங்கிறவங்களுக்கு சின்னதா இதை நான் நினைவூட்டுகிறேன். 5 திருத்தலங்கள்ல 5 வனங்கள்ல இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த கோவில்களை ஒரே நாள்ல காலையிலிருந்து இரவுக்குள்ள நாம தரிசனம் பண்ணணும். அப்படி தரிசனம் செய்தால் வாழ்க்கையில முக்தி பேரை பெற முடியும் அப்படின்னு நமக்கு அருளாளர்கள் அருளி செய்த ஒரு அழகான அற்புதமான 5 கோவில் தான். இதுல ஒவ்வொரு காலத்திலேயும் எந்தெந்த கோயிலை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். புதுசா பார்க்குறவங்க பழைய பதிவுகளை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த வில்வவனநாதரை இரவுல நடைபெறக்கூடிய அர்த்தஜாம பூஜையின் போது நாம வழிபாடு பண்ணணும். ஒரு 7லிருந்து 8:30க்குள்ள அர்த்தஜாம பூஜை அப்படிங்கிறது கொஞ்சம் பொதுவான நேரம். இது கோவில்கள்ல நிறைய நேர மாறுதல்களுக்கு உட்பட்டது. அதுவும் இது மார்கழி மாசம் வேற இல்லையா? அதனால சில கோவில்கள்ல 8 மணிக்குள்ள நட சாத்திருவாங்க. ஏன்னா விடியற்கால 4 மணிக்கு நட திறக்கிறதுனால. அதனால இந்த கோவிலுடைய நேரம் என்னங்கிறத அருகில நம்ம இருக்கும்போது, போகும்போது அத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி அர்த்தஜாம பூஜையில போய் நீங்க கலந்து கொள்ளலாம். இந்த ஊருக்கு கூவிளம்புதூர் அப்படின்னு தான் பேர் இருந்தது. அதாவது கூவிளம் அப்படின்னா வில்வம். வில்வம் நிறைந்த காடு. அதனால் இதற்கு கூவிளம்புதூர் அப்படின்னு தான் பேரு. பின்னாளில் இது மருவி கொல்லம்புதூர் அப்படின்னு ஆச்சு. இப்ப இது திருக்கள்ளம்பூர் அப்படிங்கிற பெயரோடு தான் அழைக்கப்படுகிறது. எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நேற்றைக்கு நாம சிந்தனை செய்த ஆலங்குடி. ஏன்னா ஆலங்குடியில சாய்ரக்ஷ முடிச்சுட்டு தான் நம்ம இங்க கிளம்பி வரணும். ஆலங்குடியிலிருந்து இந்த ஊருக்கு வர்றதுக்கு ஒரு 17 கிலோமீட்டர் தான். ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் ஆகும். திருக்களம்பூர் என்று சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தை வந்து நாம சேர்ந்துடலாம். சரி, இந்த திருத்தலம் இங்கு வருவதற்கும் இறைவன் இங்கு எழுந்தருளுவதற்கும் இந்த ஆலயத்துக்குமான வரலாறுகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. பார்க்கடலை கடைகின்ற போது அந்த பார்க்கடலிலே இருந்து சில அமுத துளிகள் வெளிப்பட்டதாமா. அப்படி அமுத துளிகள் வெளிப்பட்டு தெரித்து விழுந்து அது வில்வ மரங்களாக முளைத்து அது வில்வ வனமாகி அந்த வில்வவன காட்டிற்குள்ளே இறைவன் சுயம்பு மூர்த்தமாக வில்வவன நாதராக இங்கே எழுந்தருளி அருள் புரிகின்றார். சுயம்புவாக தோன்றிய இந்த வில்வ வனநாதரை பிரம்மதேவர் வந்து வழிபாடு செய்கின்றார். தன்னுடைய படைப்பு தொழில் மீண்டும் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்கின்றார். அப்போ இறைவன் இங்கே வில்வவனநாதராகவும் அம்பாள் சௌந்தர்ய நாயகி அழகுவல்லியாக அம்பாள் இங்கே தோன்றுகிறாள். தோன்றி பிரம்மதேவருக்கு பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி மீண்டும் அவருடைய படைப்பு தொழில் தொடங்கும்படியாக அவருக்கு ஆசி கூறி அவரை மிக அற்புதமான படைப்பை தொடங்கச் செய்த திருத்தலமாக பிரம்மனுக்கு அருள் புரிந்த நாதராக இங்க இருக்கக்கூடிய வில்வவனநாதர் காட்சி தருகிறார். அழகான பெயரோட அழகுவல்லியாகவே அம்பாள் இங்கே நமக்கு எழுந்தருளி அருள் புரிகின்றார். இப்படித்தான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் பாசுபதம் பெறணும் அப்படின்னு தவம் பண்ண வேண்டி இங்க வந்து தீர்த்தத்துல நீராடி சிவபெருமான வழிபட்டதனால இதற்கு காண்டீபவனம் அப்படிங்கிற ஒரு பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. ஏன்னா பாசுபதம் பெறணும் அப்படின்னு நீண்ட நெடிய காலம் அர்ஜுன பெருமான் தவம் செய்தார். காண்டீபன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவருடைய பெயராலேயே இந்த தீர்த்தமும் விளங்குகிறது. இங்க காண்டீப தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தமும் அமைந்திருக்கிறது. காண்டீப வனம் அப்படின்னு பெயர் வர்றதுக்கும் இதுவும் ஒரு காரணம். அதே மாதிரி இந்த திருத்தலத்துல வந்து தங்கிய ஒரு திருடன் இரவுல தங்கி திருடிட்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வந்தான். இரவு இந்த ஊருக்கு வந்து அப்படியே மறந்து தூங்கிட்டான். தன்னுடைய திருட்டு வேலையை மறந்து அவன் தூங்கி காலையில எழுந்திருக்கிற போது இனிமேல் நாம் திருடவே கூடாது, வாழ்க்கையில நல்லவனாக நான் வாழணும் அப்படின்னு
திருடனே மனம் திருந்தி சென்ற ஊர் அப்படின்னு இந்த ஊரை சொல்லுவாங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இறைவன் நம்முடைய மனதை தூய்மைப்படுத்தக்கூடிய நாதராக நமக்கு எழுந்தருளி அருள் புரிகிறார் அப்படிங்கிறதுனால திருடனே திருந்திய ஊர் அப்படின்னு இந்த ஊரினுடைய பெருமையை மிக அழகாக பேசுவார்கள். பல பெருமை வாய்ந்த இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய வில்வவன நாதரை வழிபாடு பண்ணணும்னு ஞானசம்பந்தர் வருகிறார். நான் இந்த வரலாறுகளை ஆரம்பிக்கிற போதே உங்களுக்கு சொன்னேன், ஞானசம்பந்த பெருமான் இந்த 5 திருத்தலங்களையும் ஒரே நாளில் சென்று வழிபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி ஞானசம்பந்தர் வருகிற போது இங்கே முள்ளி ஆறு, அந்த முள்ளி ஆறு வழியாக அவர் வரணும். அங்க வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. ஓடம் ஓட்டக்கூடியவர்கள் எல்லாம் எங்களால ஓடம் ஓட்ட முடியாது சாமி, வெள்ளம் இவ்வளோ தண்ணியில எப்படி ஓட்டுறது அப்படின்னு எல்லாரும் கை விட்டுறாங்க. அப்போ அவர் என்ன செய்கின்றார், தன்னுடைய நாவையே துடுப்பாக்கி இறைவன் மீது நல்ல அழகான தமிழ் பாடலை பாடுகின்றார். இவருடைய பாடலை கேட்டுக்கொண்டே அந்த ஓடம் என்ன பண்ணுது, அப்படியே மிதந்து 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 இந்த ஆலயத்தின் கரையிலே கொண்டு வந்து அவர்களை சேர்த்து விடுகின்றது. இன்னைக்கும் இந்த கோவில்ல ஓடத்திருவிழா அப்படிங்கிற ஒரு திருவிழா நிகழ்த்தி சம்பந்தரினுடைய பெருமையையும் சிவபெருமான் அவருக்கு காட்டிய கருணையையும் நினைவு கூறும் வண்ணமாக இத்திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு மற்றும் ஒரு தனிப்பெரும் சிறப்புண்டு. என்ன அப்படின்னா, நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நீக்குவது போலவே நம்முடைய மனத்தை தெளிவிக்கக்கூடிய நாதராகவும் இந்த இறைவன் எழுந்தருளி இருக்கிறார். அதனாலதான் இங்க இந்த மனப்பிரம்ம சித்த பிரம்மன்லாம் சொல்றாங்க இல்லையா, அப்படி மனம் சித்தம் கலங்கியவர்களை இங்கு அழைத்து கொண்டு வந்து இந்த பெருமானை முறைப்படி வழிபாடு செய்தால் அவர்களுக்கு அந்த மனப்பிரமையிலிருந்து விடுதலை கிடைக்கும். சித்த பிரம்மை அப்படிங்கிறது அவங்களுக்கு நீங்கும் அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் வழிபாட்டு பலனாகும். வேண்டியதையெல்லாம் தரக்கூடிய அழகான அற்புதமான பெருமானாக வில்வவனநாதராக இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த கோவிலினுடைய சிறப்பை இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய 18வது நாள் திருப்பாவை திருவம்பாவை பாடல் என்னங்கிறத இப்ப பார்த்துட்டு வரலாம் வாங்க. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாம் அகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். உந்து மதகளிற்றன் ஓடாத தோள் வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வலை ஒளிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். பஞ்சாரண்ய சேத்திரங்கள்ல திருக்களம்பூர் என்று சொல்லக்கூடிய 5வது திருத்தலத்தை 5 கோவில்ல நிறைவான கோவிலை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்குறோம். அற்புதமான இந்த ஆலயங்களை ஒரே நாள்ல கண்டிப்பா பார்க்க முடியும். காலையில நம்ம ஆரம்பிச்சோம்னா இரவுக்குள்ள பொறுமையாவே பார்க்கலாம், அவசரமே வேண்டாம். எல்லாமே அதிகபட்சம் 1/2 மணி நேர தூரம் தான், அதுக்கு பிறகு தூரமே கிடையாது. நாம திருக்கருகாவூர்ல ஆரம்பிச்சு இந்த திருக்களம்பூர் என்கின்ற திருத்தலத்துல வந்து நிறைவு செய்கின்ற போது நமக்கே ஒரு மிகப்பெரிய மன திருப்தி மன நிறைவு. 5 கோவிலை ஒரே நாள்ல பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஆனந்தம், பிறவாமை என்கின்ற பெரும் நலம். இந்த 5 கோயிலுக்கும் ஒவ்வொரு வகையான வழிபாடு சொல்லியிருக்கிறேன் இல்லையா, பலன்களும் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, அந்த பலன்களும் நமக்கு கிடைக்கின்ற போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க. ஏற்கனவே நீங்க இந்த 5 கோயிலுக்கும் ஒரே நாள்ல போயிருக்கீங்க அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இல்லம்மா இப்பதான் நாங்க முதல் முறையா இதை தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கோயிலா நாங்க பார்த்துருக்குறோம், திருக்கருகாவூர் நாங்க ஒரு தடவை பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில் தனித்தனியா பார்த்துருக்குறோங்கிறவங்க ஒரு நாளை தேர்வு பண்ணி இந்த 5 கோவிலையும் முடிஞ்சா மார்கழிக்குள்ள ஒரே நாள்ல போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்ல உங்களுக்கு எப்ப நேரம் இருக்குதோ அப்ப ஒரு முறை கண்டிப்பா போய் இந்த பஞ்சவனநாதரையும் நாம வழிபாடு செய்து பஞ்சாரண்ய சேத்திர நலன்களையும் நாம பெற்று மகிழலாம். நாளைய தினத்திலிருந்து 19வது நாளில் இருந்து பஞ்ச சபைகளினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். நாளைக்கு உலகமே சிவபெருமானை நடராஜ கோலமாக கொண்டாடி வழிபடக்கூடிய ஆருத்ரா தினம். ஆருத்ரா தினத்துல
பஞ்சசபையின் முதல் சபையாக இறைவன் நடனமாடக்கூடிய அற்புத சபை சிற்றம்பலம் சிதம்பரத்தை பத்தி நாளையிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்காகத்தான் இந்த மார்கழி மாசத்துல சிவ அனுபவம் என்கின்ற ஒரு அற்புதமான பதிவை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறேன். மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. நாளைய மார்கழியின் சிவ அனுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.